Hi friends, welcome back to SJ Thamizh Programs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற topic C break statement. What is break statement? Is used to stop or terminate the execution of loop. ஒரு loop in case நீங்க 10 times execute பண்றீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு 5 times எனக்கு 5 timesல எனக்கு terminate ஆகணும் or 6 times terminate ஆகணும்னா we have to use condition. ஒரு condition depends on the condition. அந்த condition பொறுத்து உங்களுக்கு terminate பண்ணும். கண்டிஷனுக்குள்ள நம்ம பிரேக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க பிரேக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸோ 6 டைம்ஸோ நீங்க என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு லூப்பை டெர்மினேட் பண்றதுக்காக இங்க நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இது லூப்புக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ பிளாக் பை பிளாக்கா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்கேஸ் ஒரு கேஸ்ல இருந்து இன்னொரு கேஸ் நீங்க மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னா பிரேக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணா உங்களுக்கு டெர்மினேட் ஆகும். இல்லைன்னா ஒரு கேஸ்ல இருந்து இன்னொரு கேஸ்க்கு உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? இங்க சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா பிரேக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணும். லோயர் கேஸ் லெட்டர்ஸ் செமிகோலன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதோட ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டிஷன் அகைன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுல நீங்க கண்டிஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் பொறுத்து உங்களுக்கு பிரேக் டெர்மினேட் ஆகும். உங்க லூப் மட்டும்தான் டெர்மினேட் ஆகும். அண்ட் தென் நீங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் டெர்மினேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் கோட் பிளாக் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைல்ல நியூ எம்டி ஃபைல் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிக்கிறேன். சூஸ் எனி ஃபோல்டர், கிவ் எனி ஃபைல் நேம், break 1.c அப்படின்னு சேவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் we have to use the hash include stdio.h c header file கொடுக்கணும். then we have to use main function enter main. Then enter main கொடுத்தீங்கன்னா return the integer value 0 or 1 anything. Okay, first integer variable I நான் declare பண்றேன். நான் for loop யூஸ் பண்ண போறேன். for I is equal to 0 நீங்க while loop யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? I less than 10 I plus plus. ஓகே, தென் இதுக்குள்ள நான் இப்போ பிரேக் யூஸ் பண்ணாம நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆஃப்ல நான் என்ன பண்ண போறேன்னா நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஐ வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? அதுக்கான ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் %d ஏன்னா இன்டீஜர் வேரியபிள்னால. ஓகேங்களா? இப்போ நான் பிரேக் யூஸ் பண்ணல, சேவ் பண்ணிக்கிறேன், ரன் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இப்போ 0 to 9 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். டோட்டலி 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் 10 டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஆனால் 0ல இருந்து இன்கேஸ் 1ல இருந்து எனக்கு 10 வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ 1 I is equal to 1 then I less than or equal to 10. ஓகேவா? இப்படி கொடுத்தீங்கன்னா சாரி இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எனக்கு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணா போதும். அண்ட் தென் எனக்கு பிரேக் ஆகணும், டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா give the if condition I is equal to இப்போ நான் 6ன்னு கொடுக்குறேன். 6ன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள பிரேக் கீவேர்ட் யூஸ் பண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு அண்ட் தென் பிரிண்ட் பண்றதுனால உங்களுக்கு 5 டைம்ஸ் தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஏன்னா 6 டைம் வரும்போது பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லூப் டெர்மினேட் ஆயிடும். அதுக்கப்புறம் எதுவுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு 5 டைம்ஸ் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு 6 டைம்ஸும் உங்களுக்கு 6ம் பிரிண்ட் ஆகணும், 6th ப்ராசஸும் பிரிண்ட் ஆகணும்னா அப்போ என்ன பண்றீங்கன்னா பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் கண்டிஷன் செக் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தான் உங்களுக்கு செக் பண்ணும். அப்போ 6 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க லூப் மட்டும்தான் உங்களுக்கு டெர்மினேட் ஆகும். அண்ட் தென் நீங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் ஆஃப்ல இப்போ சக்சஸ் அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் சக்சஸ்ன்னு கொடுக்குறேன் ஸ்லாஷன்ல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க 6 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் உங்களுக்கு 6 டைம்ல லூப் டெர்மினேட் ஆயிடுச்சு. பட் அந்த லூப்க்கு ஆஃப்டரா இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வாட் எவர் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுனா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம பிரேக்ன்றது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்னா ஒரு லூப்ல டெர்மினேட் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அந்த ஸ்விட்ச் கேஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் திஸ் நான் ஸ்விட்ச் கேஸ்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன். ஓகேங்களா? டெஃபினட்டா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.